அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், ஐயா எதுக்கு இந்த பங்குனி சித்திரையில் வந்து திருவிழா வைக்கிறாங்க, மற்ற மாதம்லாம் எதுக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற மாதங்கள்லாம் வந்து திருவிழா வைக்கலாம் கொண்டாடலாம்ல அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைடா லூசு பையில, இப்போ பங்குனி சித்திரையில் வந்து வெயில் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன செய்யும், இந்த வேர்க்கொரு, சின்னம்மா, பெரியம்மா, அந்த மாதிரி நிறையா ஒரு கிருமி தாக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும். தண்ணீர் அதிகமாக குடிக்க மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து உடம்புல பலவித நோய்கள் வரும். அதனால தான் ஒரு திருவிழா மாதிரி வச்சு அந்த அந்த காலகட்டங்களில் எல்லாம் அந்த மஞ்சள் தண்ணி விளையாட்டு இதெல்லாம் அதுக்காகத்தான் வச்சான். அதாவது கிருமி நாசினிகள் அழிக்கக்கூடியது அந்த மாதிரி வச்சு ஒரு திருவிழா அப்படின்னா நைட்டும் பகலும் வந்து எல்லாம் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொன்னார். சொந்த பந்தமாக இருந்து எல்லாம் அந்த வெயிலில் தெரியாமல் வீட்டில் இருந்து அந்த மஞ்சள் தண்ணி விளையாட்டு அந்த மாதிரி விளையாடுறதுனால கிருமி தாக்கங்கள் வந்து குறையும். அதுக்காகத்தான் வந்து ஒரு திருவிழா மாதிரி ஆரம்பித்து ரெடி பண்ணாங்க. இப்போ வந்து அது காலப்போக்கில் வந்து பங்குனி திருவிழாவே ஆகிப்போச்சு. அது வந்து ஒரு மக்களுடைய நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்திற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு இதை பற்றி கருத்து தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு வயசுக்கு மூத்தவங்க சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் இது மற்றவங்ககிட்டே அது மாதிரி சொல்லுங்கள். அது மாதிரி இப்போ மஞ்சள் தண்ணி விளையாட்டில் அதிகமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டால் டீசெண்டாக டிசிப்ளினாக வந்து விளையாடுறாங்க அப்படின்ட்டு. எங்கள் ஊர்லலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் மஞ்சள் தண்ணி விளையாடுவோம். அது மாதிரி களிமண் இருக்குல்ல, அதெல்லாம் மேலே பூசிக்கிட்டு மற்றவங்க மேலே தடவி செஞ்சு அந்த மாதிரிலாம் விளையாடுவோம். உங்கள் ஊர்லலாம் இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த திருவிழாவை பற்றின ஒரு கருத்துக்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நன்றி.